அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அன்போடும் அரவணைப்போடும் நம்மை தமது திருவார்த்தையின் மூலமாக வழி நடத்தி ஜெயத்தின் பாதையிலே நம்மை முன்னேற செய்கின்ற நம்முடைய மகத்துவ தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகிமை உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் இக்கட்டு நெருக்கடியின் மத்தியிலும் நாம் ஜெயம் கொண்டு வாழ முடியும். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தம்மை போல ஜெயம் கொண்டவர்களாக வாழ வைக்க விரும்புகிறார். நம்முடைய காலை சிந்தனைக்கான தலைப்பு ரட்சிக்கும் கர்த்தர். வசன பகுதி 119 சங்கீதம் 117 வசனம். என்னை ஆதரித்தவர்களும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். இந்த வசன பகுதியிலே ரட்சிக்கப்பட்டு என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயிலே யாஷா என்று உள்ளது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பராமரிக்கிறாரோ அதே போல கர்த்தர் பராமரிக்கின்றார். ஆம், ஆடுகளை பராமரிக்கின்ற மேய்ப்பன் முதலாவது தன்னுடைய கண்களை தன்னுடைய மந்தையின் மீது வைக்கிறார். பிற்பாடு மந்தையை சுற்றிலும் இருக்கிற வேலிக்கு வெளியே காட்டு விலங்குகள் ஏதாகிலும் ஒன்று பதுங்கி இருக்கிறதா, என்னுடைய ஆடுகளை அழித்துவிட அது ஆயத்தமாய் இருக்கிறதா என்பதை விழிப்பாய் கவனித்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்களையும் கூட விழிப்பாய் பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆம், சத்துருடைய எல்லா நடமாட்டங்களையும் அவர் குறித்து கொண்டு நம்மை விடுவித்து பாதுகாக்கின்றார். ஆம், சத்துருடைய எல்லா சதித்திட்டங்களையும் அவர் நிர்மூலமாக்கி போடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய சத்துருக்கள் பலசாலிகளாய் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மெய்ப்பொரோ உங்கள் சத்துருக்களை விட பலமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய எதிரிகள் வல்லவர்களாய் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரோ சர்வ வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாருக்கு அடங்கி இருக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள். நாம் ஏன் இவருக்கு அடங்கி இருக்க வேண்டும்? நாம் ஏன் நம்முடைய நல்மைப்பருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு நாம் ஏன் கட்டுப்பட்டிருக்க வேண்டும்? அவர் நம் மீது கொண்டிருக்கிறதான அன்புதான். ஆம் பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயிலே யாஷா என்று உள்ளதே, அதனுடைய AHLB அகராதியினுடைய விளக்கம் என்னவென்றால், எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் பேரில் கவனமாயிருந்து தன்னுடைய முழு பிரியத்தையும் வைத்து அன்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தி தன்னுடைய நேசத்தையும் பாசத்தையும் காண்பித்து அந்த ஆடுகளோடு கூட இணைந்திருக்கிறாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட இணைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், மனம் உருக வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களை ஒரு நாளும் அவர் விட்டு விட மாட்டார், உங்களை விட்டு விலகி போக மாட்டார். உங்களை கரம் பிடித்த தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் கரை சேர்ப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கும் பொழுது நம்மை ரட்சிக்கிறது எவ்வளவு அவருக்கு எளிதானவை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தரப்பிற்கு கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு வந்துவிட வேண்டும், அவருடைய அதிகாரத்திற்கு அடங்கி வந்துவிட வேண்டும். ஆம், அதே தான் நம்முடைய தலைப்பசன பகுதியிலும் நாம் பார்க்கிறோம். உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் எக்காலமும் இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தங்களை அர்ப்பணித்து போடுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ரட்சிக்கிற வல்லமையை அனுபவிப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வியினுடைய தாக்குதல் இறுதியிலே தோற்று போய்விடும். இவர்கள் தான் ஜெயங்கொள்ளுவர்களாக விளங்குவார்கள். உங்களுடைய நல்மேய்ப்பர் உங்களை பாதுகாக்கிறது மாத்திரமல்லாமல் உங்களை அழிக்க பார்க்கிற எல்லா சத்துருடைய கிரிகளையும் நிர்மூலமாக்கி போடுகிறார். நீங்கள் உங்கள் தரப்பிற்கு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உங்களையே அர்ப்பணியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது இழப்பை கொண்டு வந்தாலும் அந்த இழப்பு நமக்கு நிரந்தரமானதாக இருக்கிறதில்லை.
அதே இழப்பு நமக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், கீழ்ப்படிதலுக்காக நாம் செலுத்துகிறதான கிரயத்தினுடைய அளவை விட அந்த கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதான நல்பாக்கியத்தினுடைய அளவு விகிதம் அதிகமாயிருக்கிறது. ஆம், கீழ்ப்படிதலுக்காக நாம் செலவு செய்ததான அந்த பரீட்சைக்கான கிரயம், அந்த பரீட்சையின் காலகட்டத்துக்கு பிற்பாடு நாம் அனுபவிக்க போகிறதான கர்த்தருடைய நல்பாகியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த நல்பாகியங்கள் தலை சிறந்ததாக இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளையெல்லாம் உங்கள் சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக நீங்கள் அப்புறப்படுத்தி போடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து தம்முடைய வல்ல சாட்சியாக உங்களை நிறுத்தி தமது நாமத்தை மகிமைப்படுத்திடுவார். இந்த யாஷா என்ற வார்த்தையானது முதல் விசையாக யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வருகிறது. அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்னணியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எத்ரோனுடைய குமாரத்திகள் தங்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீரை திறக்கும்படியாக அவர்கள் முற்பட்டு கொண்டிருந்த பொழுது அபூர் மேய்ப்பர்கள் இவர்களை தடுத்து துரத்தினார்கள். ஆனால் அந்த தருணத்திலே மோசே எழுந்திருந்து அந்த சகோதரிகளுக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, உங்களை எதிர்க்கக்கூடிய மக்கள் உங்களை விட பலசாலிகளாகவும் எண்ணிக்கையிலே அதிகமானவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை ரட்சிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லா சத்துருக்களையும் துரத்தி போடுவார். உங்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவார். உங்கள் தரப்பிற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க இன்றைக்கே முன் வருவீர்களா? புதிதாக துவங்கப்பட்ட தொழிற்சாலையினுடைய லாபம் குறைந்தபடியினாலே தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு குறைக்கப்பட்டதாம். ஆகிலும் தலைமை அதிகாரி, நீங்கள் நிறுவனம் லாபம் அடையும்படியாக உங்கள் முழு ஒத்துழைப்பையும் தாருங்கள், கடினமாக உழையுங்கள், சொல்வதை கேட்டு நடவுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தினாராம். 4 மாதங்களிலே நிறுவனம் லாபத்திற்குள்ளாக சென்றதாம். அவர்களுக்கு விடுபட்ட அனைத்து சலுகைகளும் கொடுக்கப்பட்டதாம். சம்பள உயர்வும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாம். பிரியமானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிதலின் வாழ்க்கையிலே நாம் தாழ்வான பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் மனம் தளர்ந்து விடாமல் அந்த பரீட்சையின் காலகட்டத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே தொடர்ந்து உண்மையாயிருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய தலையை உயர்த்திடுவார். ஷலோம்.